அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஸ்தேவானை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-15 வாக்கியங்கள், 7ஆம் அதிகாரம் 1-60 வாக்கியங்கள், 8ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், 11ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம், 22ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம், இந்த வாக்கியங்களிலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஸ்தேவானுடைய வாழ்வு நமக்கு அறைவுகள் கொடுக்கிற ஒரு வாழ்வாக இந்த ஸ்தேவானுடைய வாழ்வு காணப்படுகிறது. இவனை ஒரு ஆவிக்குரிய பலசாலி என்று சொல்லலாம். இந்த மனிதனுடைய ஊழியம் திடீரென்று ஆரம்பித்து சீக்கிரமாய் முடிந்து போன ஒரு வாழ்வாக காணப்பட்டது. ஆண்டவருடைய திருமறையின் அடிப்படையிலே பார்த்தால் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே ஆண்டவருக்காக மரிக்கிற முதல் இரத்த சாட்சியாக காணப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த முதல் இரத்த சாட்சியாக காணப்படுகிற இந்த அடியானை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இவன் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக ஆண்டவருடைய திருப்பணியை தொடங்குகிறார். ஆனால் அவருடைய முடிவோ இரத்த சாட்சியாக அவர் தன் வாழ்வை முடித்து கொள்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். ஸ்தேவான் அவர் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலிருந்து 8வது வாக்கியங்கள் வரை வாசித்தால் அவன் பரிசுத்த ஆவி நிறைந்தவனாய், ஞானம் நிறைந்தவனாய், நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவன் 6ஆம் அதிகாரம் 8 விசுவாசத்தில் வல்லமுள்ளவனாக இருந்தான் என்று அங்கே வேதவசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த ஸ்தேவானை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக இந்த ஸ்தேவானுடைய வாழ்வு பிரகாசிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அவன் சமய தலைவர்களோடு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவனுடைய முகமானது அங்கே தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். அவன் முகம் தேவதூதன் போல இருக்க கண்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. யாத்ராம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்க முடிகிறது. அங்கே மோசேயின் முகம் பிரகாசித்தது. அவனோ அதை அறியாதிருந்தான், மற்றவர்கள் அதை கண்டார்கள். அருமையானவர்களே, பந்தி விசாரிப்புக்காரனாய் இருந்த இந்த அருமையான ஸ்தேவான் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பணிவிடைக்காரனாய் மாறினான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே சபையிலே முறுமுறுப்பு, பந்தி விசாரிப்பிலே முறுமுறுப்பு ஏற்பட்டது. அந்த சமயத்திலே இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு 7 மூப்பர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 7 மூப்பர்களில் ஒருவன் தான் இந்த ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பந்தி விசாரிக்கிறதற்காக ஞானம் நிறைந்தவன், பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்தவன், நற்சாட்சி பெற்றவனை அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே மூப்பர்களாக தெரிந்து கொண்டார்கள். அதிலே ஒருவன் தான் இந்த ஸ்தேவான். ஆகவே பிரகாசிக்கப்பட்ட அந்த ஒரு மனிதன், பிரகாசிக்கப்பட்ட வாழ்வை உடையவன், பந்தி விசாரிப்பு செய்த இந்த மனிதன் ஆண்டவருக்கென்று அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அடியானாக மாற்றினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதே வண்ணமாகத்தான் அந்த ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய முகம் பிரகாசித்ததை வேதாமத்திலே காண முடிகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மருவமாகிறோம். அப்படியானால் இந்த ஸ்தேவானுடைய பிரகாசிக்கப்பட்ட
அந்த வாழ்வுக்கு அந்த ரகசியம் என்ன, காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே என்று சொல்லப்படுகிறது. ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணியதினாலே, கர்த்தர் அவனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாழ்வாரானால், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் ஜீவிப்பாரானால், நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிப்போமானால், நம்முடைய வெளிச்சத்தை அல்லது நாம் அவரோடு வாழுகிற வாழ்க்கையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். ஆகவே முதலாவதாக பிரகாசிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை குறித்து சொன்னேன். 2வதாக, இந்த அருமையான ஸ்தேவான் என்பவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன் உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே வேத வார்த்தையினாலே ஆளப்பட்டவன். முதலாவது சொன்னேன், பரிசுத்தமான பிரகாசமான வாழ்க்கை உடையவன் ஸ்தேவான் என்று சொன்னேன். பந்தி விசாரிப்புக்காரனாய் இருந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் பரிமாறுகிற மனிதனாக மாறினான் என்பதை முதல் குறிப்பிலே சொன்னேன். 2வதாக, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக இருந்தாலும் அவன் பரிசுத்த வசனங்களினாலே ஆளப்பட்ட மனிதனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையினுடைய போதனையை பாருங்கள். அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவன் பண்ணின ஒரே ஒரு பிரசங்கம்தான். அவன் பண்ணின பல பிரசங்கம் அல்ல, அவன் பண்ணின ஒரே ஒரு பிரசங்கம் வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பிரசங்கம் நீளமான ஒரு பிரசங்கம். அந்த ஒரு பிரசங்கத்திலே ஸ்தேவான் என்பவன் யூதர்களுடைய வரலாற்றையே, யூதர்களுடைய சரித்திரத்தை சர்வே போல அவன் விளக்கி சொல்கிறான். அருமையானவர்களே, ஆகவே யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேல் மக்களுடைய அல்லது தேவ ஜனத்தினுடைய சரித்திரத்தை, அவளுடைய தன்மையை, அவருடைய போங்கை நன்றாக அறிந்தவன். என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இவன் பழைய ஏற்பாட்டிலே அவன் தேறினவனாக இருந்திருக்கக்கூடும். ஆகவே அவன் சொல்லுகிற ஒவ்வொரு திருமறை பகுதியை வாசிக்கும் பொழுது அது மிக தெளிவாக, மிக துல்லியமாக அவன் சொல்லுகிற அந்த கோணத்தை வைத்து பார்க்கும்போது வேத வசனங்களினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். அவன் யூதர்களுடைய சரித்திரத்தை அறிந்து விளக்குகிற மனிதனாயிருந்தான். ஆகவே முதலாவது சொன்னேன், பிரகாசிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அவன் உண்மையாகவே அவன் எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும், 2வதாக நான் சொல்கிறேன், அவன் வசனத்தினாலே ஆளப்பட்ட வாழ்வு என்று சொல்கிறேன். இன்றைக்கு என் வாழ்விலே, உங்கள் வாழ்விலே நாம் வேத வசனத்தினாலே ஆளப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆவிக்குரிய உலகிலே 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். முதல் வகை மக்கள் யார் என்றால், வசனத்தை அதிகமாய் சார்ந்தவர்கள், வசனத்தை வாழ்க்கையிலும் போதனையிலும் எல்லாவற்றிலும் உயர்த்தி காண்பிக்கிறவர்கள். இன்னொரு வகை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களும் ஆண்டவருடைய அடியார்கள் தான். ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்கள், ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள், ஆண்டவராலே ஆவிக்குரிய உலகிலே வல்லமையாக அற்புத அடையாளங்கள் என்று பல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தாலும் வசனத்தை ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட மக்கள் வசனத்தை முதுகு பின்பாக எரிந்துவிட்டு அனுபவங்களையே உயர்த்தி காண்பிக்கிறதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆவியானவர் வசனத்தை கொண்டு செயல்படுகிறார். வசனமானது ஆவியானவர் மூலமாகத்தான் மக்கள் மத்தியிலே அங்கே விதைக்கப்படுகிறது. ஆவியானவரையும் வசனத்தையும் நம்மால் பிரிக்கவே முடியாது. ஆகவே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற அவருடைய வசனத்துக்காக நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். அதற்காக ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள் இவைகள் இல்லை என்று சொல்லி நான் மறுப்பதில்லை. இவைகள் இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வசனத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மைப்படுத்த வேண்டும், உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆகவே ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கப்பட்ட அந்த வாழ்வு, அந்த ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் வசனத்தினாலே ஆளப்பட்ட அந்த நிறைவான ஒரு வாழ்க்கை அவன் வாயின் வார்த்தைகளினாலும் அவன் போதனையினாலும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே சமயத்திலே 3வது ஒரு குறிப்பை சொல்கிறேன். பிரகாசிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தவன் இந்த ஸ்தேவான்.
அவன் ஒரு நாளிலே பந்தி விசாரிப்புக்காரனாயிருந்தான். ஆனால் பரமனின் போதனையை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு மனிதனாய் மாறினான். இரண்டாவதாக, பந்தி விசாரிப்புக்காரனாய் இருந்தாலும் பரமனின் வார்த்தைகளை தெளிவாய் போதிக்கிற அந்த வார்த்தைகளால் ஆளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். மூன்றாவதாக, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகளிலே பரமனை தரிசித்தான். அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். அவன் கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள். கற்களை எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிய தொடங்குகிறார்கள். அந்த சமயத்தில் அந்த மனிதன் முழங்கால் படியிடுகிறான். அவன் ஆவியிலே நிறைந்தான். அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். பிதாவின் வலதுபார்சத்திலே குமாரன் நிற்கிறதை கண்டேன் என்று சொன்னான். இது அங்குள்ள யூத சமய தலைவர்களுக்கும் அல்ல யூத மக்களுக்கும் அதிகமான எரிச்சலையும் கசப்பையும் கொண்டு வந்ததினாலே கல்லுகளை எடுத்து அவனை எரிய தொடங்குகிறார்கள். அவனுடைய பார்வையிலே இந்த ஸ்தேவான் என்பவன் ஒருவேளை கலப்பு உபதேசம் கொடுக்கிறவன், கள்ள உபதேசம் கொடுக்கிறவனாக எண்ணினார்கள். உண்மையாகவே ஸ்தேவானுடைய போதனை தான் சத்திய போதனை. ஆனால் இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அங்கே ஸ்தேவானை கல்லறைய தொடங்கினார்கள். இங்கே திருத்துவ தேவனாகிய அந்த மூவர் காணப்படுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், தூய ஆவியானவராகிய தேவன் இந்த ஸ்தேவானுடைய மரணத்திலே காணப்படுகிறார். அங்கே புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவினுடைய திருமுழுக்கு ஆராதனையில்தான் அந்த பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வருகிறது. குமாரன் திருமுழுக்கு பெறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அமருகிறார். பிரியமானவர்களே, பிதாவின் வலதுபார்சத்திலே குமாரன் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னார். ஆகவே எல்லா இடங்களிலும் பிதாவின் வலதுபார்சத்தில் குமாரன் உட்கார்ந்திருப்பார் என்றுதான் திருமறை வசனம் வருகிறது. ஆனால் அந்த ஒரு இடத்தில்தான் பிதாவின் வலதுபார்சத்திலே குமாரன் நிற்கிறதை ஸ்தேவான் கண்டான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படியானால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவருடைய தேவன் இந்த ஸ்தேவானுடைய மரணத்திலே அவர்கள் ஸ்தேவானுக்கு காணப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மை யாராவது கல்லெறியும் போது, நம்மை யாராவது குற்றம் சுமத்தும் போது நம்மால் ஆவியிலே நிறைய முடியுமா? பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் என்ன? ஸ்தேவான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவன் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. முழங்கால் படியிட்டு இவர்கள் மேலே ஆண்டவரே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை போல ஜெபித்தான். ஆகவே ஆண்டவருடைய சீடர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டவரை போல் வாழ்வார்கள், ஆண்டவரை போல ஜெபிப்பார்கள், ஆண்டவரை போல மன்னிப்பார்கள், ஆண்டவரை போல தொழுது கொள்வார்கள், ஆண்டவரை போல அவர்கள் ஜீவிப்பார்கள். இதைத்தான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, ஸ்தேவானுடைய அந்த மரணத்தினாலே அநேகர் சிதறி போனார்கள், சீடர்கள் சிதறி போனார்கள். அது நிமித்தம் நற்செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. ஆகவே இரத்த சாட்சிகள் சபையினுடைய வித்துகளாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இன்று வரையிலும் உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலும் இன்றைக்கி அநேக இரத்த சாட்சிகளாக மடிந்து கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். ஆகவே அருமையானவர்களே, ஸ்தேவான் திருச்சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக மடிந்ததை நாம் காண முடிகிறது. 3 குறிப்புகளை ஸ்தேவானை வைத்து சொன்னேன். முதலாவது, பந்தி விசாரிப்புக்காரன், ஆனால் பரிசுத்தரின் வார்த்தைகளை பிரசிக்கிறவனாய் மாறினான். பந்தி விசாரிப்புக்காரன், அதே சமயத்திலே பிரகாசிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன். பந்தி விசாரிப்புக்காரனாய் இருந்தவன், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தவன். பந்தி விசாரிப்புக்காரன், ஆனால் சபைய தலைவர்களோடு தர்க்கம் பண்ணுகிற ஒரு வாக்குவரம் நிறைந்த ஒரு மனிதனாக மாறினான். அவன் பேசுவதை கேட்டார்களே தவிர அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிற்று. இரண்டாவதாக, இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வேத வசனங்களினாலே ஆளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் வாசிக்கிற திருமறை பகுதி எவ்வளவு அதிகாரங்களை வாசித்திருக்கிறோம்.
நாம் அநேகர் திருவசனத்தை வாசிக்கிற நிலை இன்றைக்கு குறைந்து வருகிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் தடை உண்டு. வேதவசனத்தை யாராலும் கட்ட முடியாது. அது நுழையக்கூடாத இடங்களிலே, நுழைய முடியாத மக்கள் வாழ்க்கையிலெல்லாம் வேதவசனம் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவருடைய வேத வசனத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டதினால்தான் இந்த வேத வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே வேத வசனத்தை இரவும் பகலும் வாசியுங்கள். வேத வசனத்தை இரவும் பகலும் தியானியுங்கள். வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசிப்பதிலே முன்னேறி செல்லுங்கள். வேத வசனங்களை வாசிக்காமல் நாட்களை கடக்காதிருங்கள், அல்லது வேத வசனத்தை வாசிக்காமல் நாளை தொடங்காதிருங்கள், அல்லது அதை முடிக்காதிருங்கள். ஆகவே வேத வசனம் அவ்வளவு முக்கியம் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் மூன்றாவதாக இவன் உபத்திரத்திலே பாடுகளிலே பரமனை தரிசித்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நிந்தனைகள் அவமானங்கள் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கமான பாதைக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இடுக்கமான வழியின் வழியாக கடந்து செல்கிறோம். இந்த பாடுகள் உபத்திரங்கள் உண்டு என்று நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய அர்ப்பண வாழ்க்கையிலிருந்து, நாம் அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அநேகர் எண்ணுகிறார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் போய்விடும் என்று. உண்மைதான், பாடுகள் போய்விடும். ஆனால் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வசனத்துக்காக, ஆண்டவருடைய நாமத்துக்காக, அவர் மேல் வைத்த பக்திக்காக, வைராக்கியத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் உபத்திரங்களை நாம் சந்திக்கக்கூடிய கட்டாயம் நமக்கு வருகிறது என்பதை வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்ட சத்தியத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இவன் ஆண்டவரை பிரசங்கித்ததினாலே பாடுகள் அடைந்தான். ஆனால் பாடுகளிலே பரமனை தரிசித்தான். எந்த ஆண்டவருக்காக இத்தனை ஆண்டுகள் அவன் வாழ்ந்தானோ, எந்த ஆண்டவருக்காக இத்தனை ஆண்டு காலங்கள் அவன் வைராக்கியமாய் ஜீவித்தானோ, அந்த ஆண்டவரை தன்னுடைய மரணத்திலே அவரை மகிமையாய் அவன் கண்டதை திருமறையிலே காண முடிகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஸ்தேவானுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஸ்தேவானுடைய வாழ்வைக்கும் நம்முடைய வாழ்வுக்கிடையிலே ஏதாவது ஒப்பிடத்தக்கதான குணங்கள் உண்டா என்பதை சிந்திப்போம். இல்லை என்றால் நம்மை தாழ்த்தி பரமனாகிய இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஸ்தேவானை போல உலகமெங்கும் ஆண்டவருக்கென்று மரித்து கொண்டிருக்கிற உங்களுடைய இரத்த சாட்சிகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஸ்தேவானை போல பிரகாசிக்கப்பட்ட அந்த வாழ்வை தாரும். ஸ்தேவானை போல ஆண்டவரை வசனத்தினாலே ஆளப்பட்ட தன்மையை தாரும். ஸ்தேவானை போல பாடுகளிலே பரமனை தரிசிக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அநேக மக்களை ஸ்தேவான்களைப் போல எழுப்புவீராக. ஸ்தேவானை போல உறுதியாய் நிற்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஸ்தேவானை போல ஒவ்வொருவரையும் ஞானத்தினாலே, ஆவியினாலே, விவேகத்தினாலே, கிருபையினாலே, வல்லமையினாலே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.